ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் மஞ்சள் செடியிலேருந்து மஞ்சள் எடுக்க போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பொங்கல்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வருது பொங்கல், கரும்பு, மஞ்சள் 3 விஷயம் தான். அந்த மஞ்சள் எப்படி நம்ம வீட்டிலேருந்தே நம்ம எடுக்கலான்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் மஞ்சள் எடுக்க செடியெலாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். செடிக்கு மேலே குருவி கூடு இருந்துச்சு. நல்ல வேளை முட்டைலாம் இல்லை, நாங்கள் பயந்துட்டோம் முட்டை குருவிலாம் இருக்க போகுதுன்னு. பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் தான் மஞ்சள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பொங்கலுக்கு எப்போவுமே கடையிலேருந்து மஞ்சள் வாங்குறதில்ல, இந்த மஞ்சள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த மஞ்சள் எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன். நாங்கள் வருஷம் ஜான்வரியில் இந்த மஞ்சள் எல்லாமே எடுப்போம். பொங்கல் கரெக்டாக பொங்கல் டைமில் எடுப்போம். நீங்கள் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளை எப்போவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி மண்ணில் வச்சுட்டிங்களா கரெக்டாக அடுத்த ஜான்வரியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா மஞ்சளும் சூப்பராக வந்திருக்கும். இந்த மஞ்சள் செடியோட இலையெல்லாம் காஞ்சி பழுத்து போகும்போதே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் இது மஞ்சள் உள்ளே வந்துருச்சுன்னு. நாங்கள் மஞ்சள் எடுத்துகிட்டே இருந்தோம். அதில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன நீங்களும் பாருங்கள். சேப்பக்கிழங்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நாங்கள் செடியெலாம் வைக்கல, அதுவே வந்திருக்கு. எவ்வளோ இருக்குது பாருங்கள் உள்ள. பாருங்க, சேப்பக்கிழங்கு நல்லா வேர் விட்டு வந்துட்டே இருக்கு. நாங்க இதை அப்படியே வச்சுட்டோம், நல்லா வளரட்டோன்னு. நெக்ஸ்ட் மஞ்சள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மஞ்சள் எடுத்துகிட்டே இருக்கும்போது சாமு நானும் உள்ளே போகணும் டேடி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தா. அப்படியே உள்ளே போய் டேடி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. பாருங்க, சாம்ஸ் டேட் ஃபார்மர் ரேஞ்ச் போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க, நாங்கள் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் வாஷ் பண்ணலாம் வாங்க. மஞ்சள் மேலே இருக்க மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, மஞ்சள்லாம் சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. இந்த செடியெலாம் நெக்ஸ்ட் இயருக்கு மஞ்சள் வரதுக்கு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். வேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மண்ணில் நட்டு வச்சிங்கன்னா இதுவும் நல்லா வளரும். இது ஒரு கலப்படமும் இல்லாமல் இது மாதிரி ஆர்கானிக் மஞ்சள் நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது பாயில் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணால் சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.